Hi, future millennials. Welcome to my YouTube channel, Damodaran MIT 2.0 Wealth Creation Made Easy. நான் தாமோதரன், ஃபவுண்டர் அண்ட் மென்டர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அகாடமி. திஸ் இஸ் a small gist about me. மோஸ்ட்லி என்னை பற்றி நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால we are just keeping this point. நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட யூடியூப் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற QR கோடை ஸ்கேன் பண்ணி மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்மளோட டெலிகிராம் கம்யூனிட்டியில் நீங்களும் ஒரு மெம்பராக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் மெம்பராக இருக்கணும் அப்படின்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணீங்க, பிஏ மெம்பராக இருக்குங்க, ஸ்டே கனெக்டட். இந்த வீடியோவில் நாம ஆப்ஷன் கிரீக்ஸ்னா என்ன அப்படின்றத புரிஞ்சுக்க போகிறோம். ஒருவேளை நீங்கள் இந்த சீரீஸில் முன்னாடி பார்த்த 3 லெசனையும் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா ரைட், இந்த ஆப்ஷன் கிரீக்ஸ்ன்ற வீடியோ உங்களுக்கு அப்படின்றத பார்த்துங்க. அதான் நீங்க இந்த வீடியோ இப்போதான் பார்க்குறீங்க அப்படின்னா முன்னாடி இருக்கிற லெசன்ஸை ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிட்டு வந்துருங்க. இந்த வீடியோ கிளீனாக உங்களுக்கு புரியும். ஆப்ஷன் கிரீக்ஸ்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் வீடியோஸ்ல பார்த்தோம் ஆப்ஷன் பிரைஸோட பிஹேவியர் எதை பேஸ் பண்ணி இருந்துச்சு அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? உங்களோட நோட்ஸை ரெஃபர் பண்ணி பாருங்க. ஆப்ஷன் பிரைஸ்ன்றது எதெல்லாம் பேஸ் பண்ணி போகுது அப்படின்றத நம்ம பார்த்தோம். அண்டர்லைங் பிரைஸை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா என்ன, வொலட்டிலிட்டியை பேஸ் பண்ணி மூவ் ஆகும், அப்புறம் டைமை பேஸ் பண்ணி மூவ் ஆகும், இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணியும் அதோட ப்ரைஸ் மூவ் ஆகும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கிரீக்ஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இந்த 4 வேரியபிளை வச்சுக்கிட்டு ரைட்டா, இந்த ஆப்ஷன் ப்ரைஸு இதை மட்டும் பேஸ் பண்ணி மூவ் ஆனால் அதுக்கு ஒரு டேர்மை யூஸ் பண்ண போகிறாங்க. ரைட்டியா, அது ஏதோ ஒன்று வச்சுப்போம், 1ன்னு வச்சுப்போமே, I1 அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுப்போமே. அதே மாதிரி வொலட்டிலிட்டியை மட்டும் பேஸ் பண்ணி அந்த ஆப்ஷன் ப்ரைஸ் எப்படி பிஹேவ் ஆகுது அப்படின்னா அது I2 அப்படின்னு வச்சுக்க போகிறோன்னு வச்சுப்போமே. அப்புறம் டைம் மாற மாற அந்த ஆப்ஷன் ப்ரைஸ் எப்படி மேரி ஆகுது அப்படின்னா அதுக்கு ஒரு வேரியபிளை வச்சுக்கிறேன்னா I3ன்னு வச்சுப்போம். சரியா, அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட்டை பண்ணணும் அப்படின்னா இது I4 வச்சுப்போம். இப்போ இது ஏன் முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா நம்மளால அண்டர்லைங் ப்ரைஸ் மூவ் ஆகுது அப்படின்னா எவ்வளோ தூரம் அந்த ஆப்ஷன் ப்ரைஸ் மூவ் ஆயிருக்கும் அப்படின்னு ஒரு நம்பரை சொல்லணும். கரெக்டா? அப்போ அந்த நம்பருக்கு ஏதாவது ஒரு பேர் வைக்கணும்ல. அதுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆப்ஷன் கிரீக்ஸ் அப்படின்றத சூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ கிரீக்ஸ்னா என்ன தெரியும் உங்களுக்கு? நல்லா தெரியும். ஆல்ஃபா, பீட்டா, காமா, தீட்டா இதெல்லாம் வரது தான் கிரீக்ஸ். சரியா? அப்போ அண்டர்லைங் ப்ரைஸை மூவ் பண்ணி என்ன கிரீக்ஸ் வருது அப்படின்றத டிசைட் பண்ணோம் அப்படின்னா அவங்க ஒரு பேரை சூஸ் பண்ணியிருக்காங்க. அது தே கால் இட் அஸ் டெல்டா. ஏன் எதுக்கு அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக போக வேண்டாம். இப்போ நம்மளுக்கு ஆப்ஷன் கிரீக்ஸ்னா என்ன, அது ஆப்ஷன் ப்ரைஸில் எப்படி இம்பாக்ட் கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ இந்த அண்டர்லைங் ப்ரைஸ் சேஞ்ச் ஆனால் என்ன டேர்மை தே கால் இட் அஸ்ன்றது டெல்டா அப்படின்னு மட்டும் வச்சுப்போம். அந்த டெல்டாவோட இம்பாக்ட் என்ன, அதாவது இந்த டெல்டா மாற மாற இந்த ஆப்ஷன் ப்ரீமியம் எப்படி மாற போகுது அப்படின்றது தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதை நம்ம ஸ்டடி பண்ணும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், அண்டர்லைன் சார்ட்டை நம்ம ரெஃபரன்ஸுக்கு கையில் வச்சிருக்க போகிறோம். கரெக்டாக? இதான் அண்டர்லைன் சார்ட்னு வச்சுப்போம். இங்கே நம்ம ட்ராக் பண்ண போகிறது இந்த ஆப்ஷனோட ப்ரீமியமாக இருக்கலாம், இந்த பக்கத்தில் இருக்கிறது. இப்போ ரைட், அந்த கிரீக்ஸ்ன்ற டெல்டாவை நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்னா, இப்போ அண்டர்லைங் ஒரு வேளை 100 பாயிண்ட் மூவ் ஆயிருக்குன்னு வச்சுங்களேன். அண்டர்லைங் 100 பாயிண்ட் மூவ் ஆயிடுச்சு. அப்போ இந்த ஆப்ஷன் எவ்வளோ மூவ் ஆகும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னா ஒரு ஃபேக்டர் இருந்தால் நல்லா இருக்குமா? இப்போ என்ன சொல்லலாம், ஒருவேளை அது 0.1ன்னு வச்சுப்போமே, இல்லைனா 0.5 வச்சுப்போம். 0.5 அப்படின்னா அதோட மீனிங் என்ன வர போகுது? நீங்கள் என்ன பண்ண போறீங்க, 100ன்றது அண்டர்லைங் மூவ். கரெக்டா? அதோட 0.5 மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வரப்போகுது? 50ன்னு வரப்போகுது. அப்போ என்ன எடுத்துக்கலாம், இப்போ ஏதோ ஒரு ஆப்ஷனோட கிரீக்ஸ் 0.5 இருக்கு அப்படின்னா அதோட மீனிங் என்ன, அது ப்ளஸ் 0.5 இருக்கா இல்லை மைனஸ் 0.5 இருக்கான்றத நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். பட் 0.5 இருக்கு அப்படின்ற பட்சத்தில் என்ன அர்த்தம், அது 100 பாயிண்ட் மேலே போச்சுன்னா, இன்னைக்கு தேதிக்கு இங்கேருந்து 100 பாயிண்ட் மேலே போச்சுன்னா இந்த ஆப்ஷன் ப்ரீமியம் அந்த வேல்யூ எவ்வளவோ அந்த கிரீக்கோட மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அப்போ 50 பாயிண்ட் மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லலாமா? இப்போ இதே கீழே வந்துச்சுன்னா, கீழே 100 பாயிண்ட் மூவ் ஆச்சுனாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், அதே டெல்டாவை 0.5 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அந்த மூவ் எவ்வளோ வருதோ. இப்போ ஒருவேளை உங்கள் டெல்டா 0.2, 0.3, 0.1 என்ன அர்த்தம், இப்போ 0.1 டெல்டாக்கு யாராவது கால்குலேட் பண்ணி சொல்ல முடியுமா? இப்போ நீங்கள் எடுக்கிற ஒரு ப்ரீமியம் 0.1 டெல்டா இருக்குன்னு வச்சுப்போமே, நீங்கள் எடுத்திருக்க ஆப்ஷன் அது என்ன ஆப்ஷன்லாம் தேவையில்லை. நீங்கள் ஏதோ ஒரு பொருள் வச்சிருக்கீங்க, அதோட மேக்னிஃபைங் லென்ஸ் 0.1 இருக்குன்னு வச்சுங்களேன். அப்புறம் என்ன அர்த்தம், 100ல 100 பாயிண்ட் மூவ் ஆனால் அந்த ஆப்ஷன் எவ்வளோ மூவ் ஆகணும், 100 × 0.1 10 ரூபாய் தான் மூவ் ஆகணும். இங்கே நிறைய பேருக்கு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா அதோட டெல்டா தெரியாது. ஏதோ ஒரு ஸ்ட்ரைக்கை வாங்கி வச்சுப்பாங்க, மார்க்கெட் 100 பாயிண்ட் மூவ் ஆயிடுச்சு சார், என் ஆப்ஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா வெறும் 10 பாயிண்ட் தான் சார் மூவ் ஆயிருக்கு, என்னன்னு புரியல சார், ஒரே மேனிப்புலேஷனாக இருக்கு. ஆனால் இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு கிளீனாகவே தெரியும், நீங்கள் ஒரு காலை சூஸ் பண்ணீங்கன்னா அதோட டெல்டா எங்கே இருக்கு, அது வேல்யூ எவ்வளோ இருக்கு, அப்போ அந்த வேல்யூ எவ்வளோ கையில் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா அண்டர்லைனில் 100 பாயிண்ட் வந்தால் ஆப்ஷனில் எனக்கு இவ்வளோ தான் வரும், அப்போ நான் அதை புக் பண்ணிட்டு போயிடணும்னாச்சும் தெரிஞ்சிருக்கணும். அந்த புரிதல் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சதுனாலே போதும், இந்த ஆப்ஷன் கிரீக்ஸை நீங்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்றத நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ என்ன சொன்னேன், ஆப்ஷனை அண்டர்லைங் ப்ரைஸ் வழியா ஆப்ஷன் ப்ரைஸை அண்டர்லைங் ப்ரைஸ் எப்படி மூவ் ஆகுதோ அதை ட்ராக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பார்த்தோம், டெல்டா அப்படின்றத பார்த்தோம். அந்த டெல்டா வேல்யூ எப்படி அப்படின்றதெல்லாம் பின்வரும் கண்டென்ட்ல பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் தெளிவாக நோட் பண்ணீங்க, நீங்க
ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறீங்க, ஒரு பொருளை வாங்கி வச்சிருக்கீங்க, ஒரு ஆப்ஷனை வாங்கி வச்சிருக்கீங்க, இல்லை ஒரு ஆப்ஷனை செல் பண்ணி, அதாவது நீங்க 350 காலா இருக்கலாம், 370 காலா இருக்கலாம், இல்லை 340 புட்டா இருக்கலாம், ஏதோ ஒன்று வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த ஆப்ஷனோட டெல்டா என்னதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா, அண்டர்லைங் மூவ் வந்ததுன்னா, இப்போ ஒருவேளை 100 பாயிண்ட் மூவ் வருதுன்னா எனக்கு எவ்வளோ ரிஸ்க் வரும், இல்லை எனக்கு எவ்வளோ ரிவார்டு வரும் அப்படின்றத நீங்க அந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணியே கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ உங்களோட ப்ராஃபிட்டை நீங்க எங்க புக் பண்ணலாம், அதாவது அண்டர்லைங் மூவ் உங்களுக்கு நல்லா டெக்னிக்கலா தெரியுதுன்னா இந்த ஆப்ஷன்ல இது எவ்வளவு மூவ் வரும். அப்ப நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க, ஒருவேளை ரைட்டா, ஒருவேளை நான் 100 பாயிண்ட் மூவ் வந்தா 80 பாயிண்ட் இல்ல 60 பாயிண்ட் பிடிக்கணும்னா நீங்க என்ன சூஸ் பண்ணியிருக்கணும். அப்ப டெல்டா என்ன வேணுமோ அதை நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா எவ்வளவு ரிஸ்க், அந்த வரப்போற மூவுக்கு எவ்வளவு ரிவார்டு எவ்வளவு ரிஸ்க்ன்றதை சூஸ் பண்ணிடலான்றது இந்த கிரீக்ஸ் வழியா, அதாவது டெல்டான்ற கிரீக்ஸ் வழியா உங்களுக்கு புரியும் அப்படின்னு நம்புனீங்கனாலே நீங்க ஆப்ஷன் கிரீக்ஸ்ல பாதி கிணற தாண்டிட்டீங்க அப்படின்னு நம்புங்க. இப்போ உங்களுக்கு நேரம் புரிஞ்சிருக்கும். அண்டர்லைன் பிரைஸை பேஸ் பண்ணி ரைட் ஆப்ஷன் பிரைஸ் பிஹேவ் ஆச்சுன்னா அதுக்கு என்ன கூப்பிட போறோம், டெல்டா அப்படின்னு சொல்லி கூட போறீங்க. சரியா, நான் டின்னு வச்சுக்கிறேன் பேருக்காக. அப்புறம் வொல்டிலிட்டியை பேஸ் பண்ணி இப்போ இதே மாதிரி சரியா, வேற எதுவுமே சேஞ்ச் ஆகல. சரியா, உங்களோட அண்டர்லைன் பிரைஸ் சேஞ்ச் ஆகல, மார்க்கெட் அப்படியே தான் இருக்கு, டேட் ஒன்றும் பெருசா போல, ஆனா திடீர்னு வொல்டிலிட்டி மட்டும் ஏறுது. வொல்டிலிட்டி நான் என்ன சொன்னேன், ஐக்கும் லோக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இது எப்படி மெஷர் பண்ணலாம், ஒன்று நீங்க பார்த்து மெஷர் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா தே கால் இட் அஸ் இம்ப்ளைட் வொல்டிலிட்டின்னு சொல்லுவாங்க, ஐவின்னு சொல்லுவாங்க, இல்ல இந்தியா விக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். இது வேறுது அப்படின்னாலே நீங்க பாத்துக்கலாம். அப்ப இங்க என்ன வரப்போகுது, இங்க ஆப்ஷன் பிரைஸ் வாலட்டிலிட்டி ஏறுனா என்ன ஆகும், வாலட்டிலிட்டி இறங்குனா என்ன ஆகும் அப்படின்றத புரிஞ்சுக்க போறீங்க. இதே மாதிரி வாலட்டிலிட்டின்றது பெர்சன்டேஜ்ல சொல்லுவாங்க. ஐவி வந்து 4% ஏறி இருக்கு, 2% ஏறி இருக்கு, 1% இறங்கி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அண்டர்லைங் பொறுத்த வரைக்கும் பாயிண்டா சொல்லுவாங்க. அப்ப ஆப்ஷன் பிரைஸை நீங்க மெஷர் பண்ணணும் அப்படின்னா டெல்டான்றதோட டெஃபினிஷன் என்னவா இருக்கும், ஸ்பாட்ல இல்லைன்னா அண்டர்லைங் பிரைஸ்ல ₹1 மூவ் ஆச்சு அப்படின்னா ஆப்ஷன் பிரைஸ் எவ்வளவு மூவ் ஆகுமோ அதுதான் டெல்டா. அதாவது ஒரு யூனிட்டுக்கு மூவ் பண்ணா, இதுல யூனிட்ன்றது என்ன பண்ணலாம், ஒரு பிரைஸ் யூனிட்னு வச்சுக்கலாமா. ₹1 அண்டர்லைன்ல மூவ் ஆச்சு அப்படின்னா அந்த டெல்டா தான் ஆட் ஆக போகுது உங்களோட ஆப்ஷன் பிரைஸா. இப்போ இதே வொல்டிலிட்டியில, இப்போ வொல்டிலிட்டியில வந்து நீங்க ஐவி வந்து 10% ஏறுது அப்படின்னு பாக்குறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த 10% அப்படியே மாறுமானா இல்ல, ஒரு ஃபேக்டர் எடுத்துட்டு வர போறீங்க, அந்த ஃபேக்டரோட மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணா அந்த ஆப்ஷன் பிரைஸே மூவ் ஆகலனா கூட வொல்டிலிட்டி ஏறும்போது ஆட்டோமேட்டிக்கா ஏறியோ இல்ல வொல்டிலிட்டி இறங்கும் போது இறங்கியோ இருக்கு அப்படின்னா, அடடா இது தெரியாம போச்சு. நீங்க நிறைய நாள் பார்த்துருப்பீங்க, நீங்க நினைச்ச மாதிரி மார்க்கெட் மூவ் ஆகியிருக்கும், ஆனா ஐவி வந்து குறைஞ்சிருக்கும், விக்ஸ் வந்து குறைஞ்சிருக்கும். என்னடா இது, நான் நினைச்ச மாதிரி தான் மார்க்கெட் மூவ் ஆச்சு, நானும் வந்து சார் சொன்ன மாதிரி 100 பாயிண்ட்டுக்கு 30 பாயிண்ட் வந்து எதிர்பார்த்து தான் 0.3 டெல்டால வாங்கினேன், ஆனா 30 பாயிண்ட் மூவ் வரலையே அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஐவியால எஃபெக்ட் ஆயிருக்கும். அப்ப ஐவியை குறைஞ்சா எவ்வளவு குறையும், ஐவி ஏறினா எவ்வளவு இறங்கும் அப்படின்னு இன்னொரு விஷயத்த நீங்க தேடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுதான் இன்னொரு ஆப்ஷன் கிரீக்கு. இதுக்கு அவங்க வச்சிருக்க பேரு வேகா அப்படின்னு எடுத்துக்கலாம். வேகா வி அப்படின்னாலும் வச்சுக்கலாம், வொல்டிலிட்டி வி, வேகா வி. இப்ப வேகாவை புரிஞ்சுக்கணும்னா நீங்க என்ன பண்ண போறீங்க, ரொம்ப சிம்பிள் தான், அதே மாதிரி தான் ஐவியை ட்ராக் பண்ண போறீங்க, இல்லைன்னா இந்தியா விக்ஸை ட்ராக் பண்ண போறீங்க. அது 5% ஏறுதுன்னு வச்சுக்கலாம், ஒண்ணுமே இல்லை, வேற எந்த பிரைஸுமே நூறுல, நேற்றுக்கும் இன்னைக்கும் மார்க்கெட் அப்படியே நிக்குது. சரியா, அப்புறம் வொல்டிலிட்டி மட்டும் ஒரு 10% ஏறி இருக்கு அப்படின்னா என்ன ஆகும், உங்களோட ஆப்ஷன் பிரீமியம் அதனால இம்பாக்டா இருக்குமா. ஐவியை பொறுத்த வரைக்கும் ஐவி ஏறுச்சுன்னா ஆப்ஷன் பிரீமியம் ஏறும், ஐவி இறங்குச்சுன்னா ஆப்ஷன் பிரீமியம் இறங்கும். இப்போதைக்கு இது மட்டும் போதும், இது டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அண்டர்லைன் பிரைஸும் அதே மாதிரி தான். அண்டர்லைன் பிரைஸ் ஏறினா கால் ஆப்ஷன் ஏறும், அண்டர்லைன் பிரைஸ் இறங்குனா கால் ஆப்ஷன் இறங்கும். இப்போ அண்டர்லைன் பிரைஸ்க்கும் காலுக்கும் டைரக்ட் கோரிலேஷன் இருக்கிறதுனால நீங்க என்ன எடுத்துக்கலாம்னா பாசிட்டிவ் கோரிலேஷன் எடுத்துக்கலாமா. அப்ப காலுக்கு டெல்டா பாசிட்டிவ்னு இருக்குமா. இப்போ யோசிச்சு பாருங்க, அண்டர்லைன் பிரைஸ் இறங்குனா புட்டு ஏறுமா இறங்குமா, அண்டர்லைன் பிரைஸ் இறங்குனா புட்டு ஏறணும், கரெக்டா. அதே மாதிரி அண்டர் பிரைஸ் ஏறுனா புட்டு என்ன வரணும், இறங்கணும், கரெக்டா. அப்ப இது நெகட்டிவ் கோரிலேஷன் எடுத்துக்கலாமா. அப்ப அண்டர்லைன் பிரைஸ்க்கும் புட்டுக்கும் உள்ள தீட்டாவோட டிஃபரன்ஸ் நெகட்டிவ்னு வச்சுக்கலாமா. அப்ப இதனால நீங்க ஜென்ரலா பாத்தீங்கன்னா கால் ஆப்ஷனோட தீட்டா பாசிட்டிவ்ல இருக்கும், புட் ஆப்ஷனோட தீட்டா நெகட்டிவ்ல இருக்கும். இது எப்பவுமே ஃபாலோ பண்ற நாமன்கிளேச்சர். இப்ப அதே மாதிரி வொல்டிலிட்டி ஏறுனா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ரைட்டா, அதோட கால்குலேஷன்ல வொலட்டிலிட்டி ஏறுச்சுன்னா கால் ஆப்ஷன் இருந்தாலும் ஏறும், புட் ஆப்ஷனாக இருந்தாலும் ஏறும். அப்ப இது ரெண்டுத்துக்கும் கோரிலேட் என்னவா இருக்க போகுது, இப்போ வொல்டிலிட்டி அப்படின்றது வேகா அப்படின்னு நீங்க பாக்குறீங்கன்னு வச்சுங்களேன். அப்ப காலுக்கும் புட்டுக்கும் வேகா எப்படி இருக்க போகுது, பாசிட்டிவா தான் இருக்க போகுது, ஏன்னா டைரக்ட் கோரிலேஷன்றதுனால. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா டெல்டா மட்டும் நம்ம அதை பின்னொரு செஷன்ல பார்க்கலாம். அந்த டெல்டாவை நம்ம ஏன் இங்க பாசிட்டிவ் டெல்டா இருக்கு நெகட்டிவ் டெல்டா இருக்கு அப்படின்னு ஒருவேளை உங்களுக்கு கேள்வி வந்துச்சுன்னா நான் இந்த வீடியோல இந்த இடத்த தான் உங்களுக்கு ரெஃபர் பண்ண சொல்ல போறேன். ஸோ அது என்ன கோரிலேஷன்ல இருக்குன்றத பொறுத்து அந்த கிரீக்ஸ்க்கான சைனுமே வரப்போகுது. ஸோ வொல்டிலிட்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஏறப்போகுதுன்றதுனால ரெண்டுமே பாசிட்டிவா தான் இருக்க போகுது. அண்டர்லைன் பிரைஸையும் வொல்டிலிட்டியும் பேஸ் பண்ணி ஒரு கிரீக்ஸை பார்த்தாச்சு. அப்போ மீதி இருக்கிறது டைமும் இன்ட்ரெஸ்ட்டும் தான். ஸோ நான் முதல்ல சொல்லிட்டேன், இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம கன்சிடர் பண்ண வேணாம், அது என்ன பேருன்றதே நான் சொல்லிடுறேன், பட் ஆனால் அதுல நம்ம ரொம்ப பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ண வேணாம். இந்த டைம்ன்ற ஃபேக்டர் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா பிளே ஆகிற ஆப்ஷன்ல இருக்கிற ஒரு மேஜர் ஃபேக்டர். இதை தே கேன் கால் இட் அஸ்
தீட்டா ஏன்னா டீன்றதுனால இதை வந்து அவங்க தீட்டானே சொல்லுவாங்க. ரைட்டா? இப்போ இந்த தீட்டான்றது என்ன அப்படின்னா டிகேன்னு எடுத்துக்கலாம். இப்போ ஒருவேளை நீங்க ஒரு அண்டர்லைங்க வாங்குறீங்க, அது அன்னைக்கு தேதிக்கு எண்ட் ஆகும்போது அங்கேயே தான் இருக்கு. பிரைஸா பெரிய சேஞ்ச் இல்லைனாலும் அதே இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு. வாலட்டிலிட்டியும் நேத்து இருந்த மாதிரியே தான் இருக்கு. ஆனா இந்த 5 நாளுக்கான ட்ரேட்ல இன்னைக்கு ஒரு நாள் போயிடுச்சுல, இந்த ஒரு நாள் போனதுனால ஒரு டிகே இருந்திருக்கும் பாத்தீங்களா? அந்த ஆப்ஷன் பிஹேவியர்ல ஒரு பிரைஸ் மாறி இருக்கணும் பாத்தீங்களா? அப்ப என்ன அர்த்தம்? இது டைம்ன்றது எப்பவுமே ஒரு ஒன் டைரக்ஷனல் விஷயம் தான். ஏன்னா டைம் வந்து இப்போ வாலட்டிலிட்டினா ஏறும் இறங்கும் சொல்லலாம். அண்டர்லைங் பிரைஸ் ஏறும் இறங்கும்னு சொல்லலாம். இப்போ உங்களுக்கு நல்லா யோசிச்சு பாருங்களேன். 10 நாள் இருக்கு எக்ஸ்பைரிக்கு அப்படின்னா உங்களால பேக்ல போக முடியாது. ஏன்னா டைம் வந்து ஆல்வேஸ் மூவ் இன் ஒன் டைரக்ஷன் தான். அப்ப இந்த டைம் என்ன ஆக போகுது? 10 நாள் இருக்க எக்ஸ்பைரி ஒரு நாள் முடிஞ்சோடனே 9 டேஸ் ஆக போதா? அது எங்கன்னா ரிவர்ஸ்ல நடக்குமா? நடக்கவே நடக்காது. அப்ப டைம் டு எக்ஸ்பைரி எப்பவுமே ஸ்லோ ஆயிட்டே இருக்கிறதுனால இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இதை தீட்டா டிகேவை தான் கால்குலேட் பண்ணுவாங்க. இந்த தீட்டான்றது வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க இப்படி எடுத்துக்கலாம். டைரக்ட் கோரிலேஷனா இல்ல நெகட்டிவ் கோரிலேஷனா எடுத்துக்கும் போது யாரோ ஒருத்தர் பை பண்றாருன்னு வச்சுங்களேன், காலும் சரி புட்டும் சரி, அவர் நினைச்ச மாதிரி நடக்காம டைம் மட்டும் போதுனாலே அது என்ன வரும்? டிகேன்றதுனால என்ன ஆகும்? அந்த ஆப்ஷன் பிரீமியம் குறையும் அப்படின்ற புரிதல் இருந்தாலே போதும். அப்ப உங்களுக்கு என்ன தெரியும்? டெல்டானா என்ன கோரிலேஷன் தெரியும், வேகானா அதாவது வாலட்டிலிட்டிக்கு என்ன கோரிலேஷன் தெரியும், டைமுக்கு அதாவது தீட்டா டிகேக்கு என்ன கோரிலேஷன், அதுவும் ஒன் டைரக்ஷனா தான் இருக்க போது, ரெண்டு டைரக்ஷன் இருக்காது அப்படின்றது தெரியும். இப்போ ஒருவேளை இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஃபாலோ பண்ணி பண்ணணும் அப்படின்றவங்க தான் என்ன பண்ணலாம்? இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபர்ஸ்ட் சேஞ்ச் ஆகணும். அந்த சேஞ்சுமே என்ன சொன்னா 2 மாசத்துக்கு ஒரு தடவை தான் சேஞ்ச் ஆகும். இல்ல சார் அப்படியும் ஒருவேளை நான் கத்துக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேஞ்சுக்கு அவங்க யூஸ் பண்ற கிரீக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. ரோனா நம்ம டென்சிட்டிக்கு ஒரு சிக்னல் யூஸ் பண்ணுவோம் பாத்தீங்களா, இப்படி இருக்கும். கிரீக்ஸ்ல வந்து இப்படி போடுவோம், நம்ம பியை வந்து வளைச்சு போடுவோம்ல, அது ரோ. தே கேன் கால் இட் அஸ் RHO அப்படின்றது இருக்கும். இப்போ இது என்ன சொல்லும் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற ஏற இந்த ஆப்ஷன் பிரைஸ் எப்படி ஏறும். திடீர்னு இப்போ நாளைக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் அனௌன்ஸ் பண்றாங்க, திடீர்னு 1.5% ஏத்துறாங்க. அப்படின்னா ஆப்வியஸா அந்த 1.5% வந்து அந்த ஆப்ஷன்ல ப்ரீமியம் கால்குலேஷன்ல ஆட் ஆன் ஆகணும்ல. அப்ப அது எப்படி சேஞ்ச் ஆகுதுன்றத ட்ராக் பண்றதா அந்த ரோ அப்படின்றது வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு ஆப்ஷன் கிரீக்ஸ்னா என்னது அப்படின்னு புரிஞ்சிருக்கும், எதை ட்ராக் பண்ணி எந்தெந்த வேரியபிள்ஸ் இருக்கு அப்படின்னு புரிஞ்சிருக்கும், அந்த வேரியபிள்ஸ்க்கு அவங்க என்ன ஃபேக்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்றதும் புரிஞ்சிருக்கும். அப்ப அண்டர்லைங் ப்ரைஸை மூவ் பண்ணி ட்ராக் பண்றதா இருந்தா அது டெல்டான்னு சொல்லலாம். வாலட்டிலிட்டியை பேஸ் பண்ணி அந்த பிரைஸ் எப்படி மூவ் ஆகணும் அப்படின்னு டிசைட் பண்ணிருந்தீங்கன்னா அதை வேகான்னு சொல்லலாம். டைமை பேஸ் பண்ணி அந்த விஷயத்தை பார்க்கும்போது யூ கேன் கால் இட் அஸ் தீட்டா இல்லைனா தீட்டா டிகேன்னு சொல்லலாம். இன்ட்ரெஸ்ட்டை நான் மோஸ்ட்லி இக்னோர் பண்ணுவேன், அதையும் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா யூ கேன் கால் இட் அஸ் ரோ அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஆப்ஷன் பிரைஸ் எப்படி பிஹேவ் ஆகும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த கிரீக்ஸோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளவு முக்கியம். இப்போ இந்த கிரீக்ஸை நம்ம எங்க போய் ட்ராக் பண்ண போறோம்? நம்மளா கால்குலேட் பண்ண போறோமா? இல்ல, நான் முன்னாடி காமிச்ச மாதிரி நிறைய இதுக்குன்னே சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு, இல்ல என்எஸ்சில கூட நீங்க பாத்துக்கலாம். அதை பேஸ் பண்ணி ரைட்டா என்னோட அண்டர்லைங் பிரைஸ் மூவ் ஆச்சுன்னா ரைட் எப்படி இதை சொல்லலாம்? இது ஒரு 3 வேரியபிளா வச்சு இந்த 3 வேரியபிள ஒன்னு ஒன்னு நவுத்த எனக்கு என்ன நடக்கும்? இப்போ ஒரு அண்டர்லைங் பிரைஸை மட்டும் நவுத்தி பார்க்கணும்னா எனக்கு ஒரு வேரியபிளோட ரேஞ்ச் வேணும். அதே மாதிரி வாலட்டிலிட்டியை மட்டும் ஏற்றி பார்க்கணும்னா ஒரு ரேஞ்ச் வேணும். கரெக்டா? அதே மாதிரி டைம் வந்து ஒரு நாள் போச்சுன்னா என்ன ஆகும், 2 நாள் போச்சுன்னா என்ன ஆகும், 3 நாள் போச்சுன்னா என்ன ஆகுன்றது நான் என்ன பண்ண போறேன்? என்னோட ஆப்ஷன் பிரைஸா பிஹேவ் பண்ண போறேன். அப்படி இல்லைனா பே ஆஃப்னு பாக்குறவங்க என்ன பண்ண போறீங்க? ஆப்ஷன் பிரைஸ் இப்படி பிஹேவ் ஆச்சுன்னா என்னோட ப்ராஃபிட் லாஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லியும் பார்க்க போறீங்க. கரெக்டா? அதுக்கு இந்த விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப நம்ம சார்ட்ல ஜென்ரலா பார்ப்போம். அப்ப இந்த கால்னா என்னது, இந்த புட்னா என்னது, அதுக்கு என்ன டெல்டா இருக்கு, அதுக்கு என்ன வேகா இருக்கு, அது நம்மளால புரிஞ்சுக்க முடியுதா, அது நம்மளுக்கு இம்பாக்ட் எப்படி கொடுக்குது அப்படின்றத நான் சும்மா என்னால எவ்வளவு சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன் வாங்க. நம்ம முன்னாடியே பார்த்தோம் ஆப்ஷன் செயின் எடுத்து பார்த்தாலே அதுல நிறைய டீடைல்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ நான் உங்க முன்னாடி ஒரு ஆப்ஷன் செயின் தான் வச்சிருக்கேன். நம்ம இப்போதைக்கு இந்த 3 விஷயத்தை தான் கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். ரைட்டா? இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஒரே ஒரு கால் எடுத்துப்போம், அடுத்த மணி கால் அப்படின்றத நம்ம எடுத்துப்போம். இப்ப அடுத்த மணி கால்ன்றது என்னது? 315ல அடுத்த மணி கால் என்ன அர்த்தம்? 315 கால் எடுத்தீங்கன்னா ரைட், இப்ப அது டெல்டா என்னவா இருக்கு? 0.55 இருக்குன்னு அர்த்தமா? அப்ப நீங்க என்ன எடுத்துக்கலாம்? இப்ப நீங்க 315 காலை வாங்குறீங்க ரைட்டா, மார்க்கெட் 314ல இருக்கு. ஒரு 30 பாயிண்ட், சரி வேணாம் கால்குலேஷனுக்கு ஈஸியா வச்சுப்போம், ஒரு 10 பாயிண்ட் அண்டர்லைங் மூவ் ஆகும்னா இந்த கால் எவ்வளவு மூவ் ஆகும்? அண்டர்லைங் மூவ் மல்டிப்ளைட் பை 0.5. சரியா? இப்போ இது 10 பாயிண்ட் மேல போனா ப்ராஃபிட்டா வரும். கரெக்டா? எவ்வளவு பாயிண்ட் மூவ் ஆகும்? 5 பாயிண்ட் மூவ் ஆகும். 5.5 பாயிண்ட் மூவ் ஆகும். இப்ப எனக்கு இது தெரியாம நான் அடுத்த மணி காலை வாங்கி வச்சுட்டு சார் 10 பாயிண்ட் மூவ் ஆச்சு சார், என்ன சார் 5 பாயிண்ட் தான் மூவ் வருது, நான் என்ன சார் பண்றது, நான் எப்படி சார் என்ன ஏமாத்திட்டாங்க சார் நீங்க சொன்னீங்கன்னா உங்களை நினைச்சு சிரிக்கிறதா அழுவுறதான்றதான் பார்க்கறதுக்கு முன்னாடியும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமும் நீங்க கெயின் பண்ண நாலேஜ் அந்த சிரிப்பா இல்ல அந்த புலம்பலா அப்படின்றதான் நான் இங்க சொல்லுவேன். இப்போ அதே மாதிரி இப்போ தீட்டாவை பார்த்துப்போமே, தீட்டா என்ன இருக்கு? 0.2 மைனஸ்ல இருக்கு. அப்புறம் என்ன அர்த்தம்? ஒரு நாள் டைம் போனாலே ஆட்டோமேட்டிக்கா அது குறைஞ்சிரும் அப்படின்றதுதான். இப்போ இதே வேகாவா என்னவா இருக்கு? 0.446 இருக்கு. இந்த ஐவி 10% ஏறினா என்ன ஆகும் அப்படின்னா இந்த 0.446ஓட அந்த 10 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும்? 4.46. அப்ப பிரீமியம் இங்கேயே இருந்தாலும் பிரைஸ் இங்கேயே இருந்தாலும் வாலட்டிலிட்டி மட்டும் ஏறும்போது இது 10% ஏறுதுன்னா இது 4 ரூபாய் ஏறும் அப்படின்றது தெரியுதா? டிகே டைம் மட்டும் கரைஞ்சதுன்னா என்ன வரும்?
ஒரு நாளுக்கு அப்போ அந்த 0.2 தான் டிகேவா இருக்கும் அப்படின்றத நீங்க இங்க புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ கிளீனா புரிஞ்சதா? சரி, இப்போ புட் டைரக்ஷன்ல பார்ப்போமா? புட் டைரக்ஷன்ல வந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, சும்மா 310 அப்படின்ற புட்டை நான் சூஸ் பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா இது கேப் அதிகமா இருக்கு. இது என்னன்னு தெரியல. இது ஜென்ரலா இந்த மாதிரி இருக்காது. ஒருவேளை அது ட்ரேட் ஆகலையா என்னன்னு தெரியல. பட் ஜென்ரலா இப்போ நான் வந்து ஒரு புட்டை எடுக்கிறேன். இல்லை 320 புட்டை எடுப்போம். சரியா, மார்க்கெட்டிங் இருக்கு. இப்போ இது என்ன புட்டு? ஐடிஎம், ஏடிஎம், ஓடிஎம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இது ஐடிஎம், இது அட் த மணி, இல்லை இது அட் த மணி, இது ஓடிஎம் அப்படின்னு தெரியும். இப்போ நம்ம பார்ப்போமே, இங்க டெல்டா எப்படி இருக்கு? 320ல நான் என்ன சொன்னேன்? டெல்டாவோட கோரிலேஷன் என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? புட்டை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ்ல இருக்கா? அப்போ என்ன அர்த்தம்? இது 10 பாயிண்ட் மேல மூவ் ஆச்சுன்னா உங்களுக்கு என்ன வரும்? லாஸ் வரும். இதே -10 போச்சுன்னா -10 இன்டூ -0.5னா ஆட்டோமேட்டிக்கா டெல்டானால அந்த ப்ரீமியம் எவ்வளோ ஏறும்னு தெரிஞ்சிடும். தீட்டா நான் சொன்ன மாதிரி எப்பவுமே நெகட்டிவ் கோரிலேஷன். ஏன்னா அது டைம் ஒரே டைரக்ஷன்ல இருக்கிறதுனால, டைம் போக போக ஆப்ஷன் குறையுன்றதுனால அது ஒரே டைரக்ஷன்ல இருக்க போது. வேகா இதுவும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 0.449. இப்போ ஐவி 1% ஏறுனா அது 1ஆல மல்டிப்ளை பண்ண போறீங்க. 5% ஏறுனா அந்த நம்பரை 1ஆல பண்ணீங்கன்னா 0.449 இன்ட்டு 5ஆல பண்ணீங்க அப்படின்னா அது எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு தான் அந்த ஆப்ஷன் ப்ரீமியம் ஏறும். இதுதான் அதோட புரிதல். நம்ம காமா அப்படின்றத ஜென்ரலா இக்னோர் பண்ணிடலாம். ஏன்னா அது என்ன அப்படின்னா டெல்டா எவ்வளோ ஃபாஸ்டா சேஞ்ச் ஆகுது அப்படின்னு மெஷர் பண்ற ஒரு விஷயம். அது எக்ஸ்பைரி ட்ரேட் பண்றவங்களுக்கு ஒன்றும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். பட் ஆனால் என்னன்னா டெல்டா இப்போ 0.5 இருக்க டெல்டா திடீர்னு ஐடிஎம்மா மாறி 0.8 மாறுதுன்னா அப்போ எப்படி மாறி இருக்கு அப்படின்றத அந்த காமா கேப்சர் பண்ண வேண்டியது. நம்ம எப்பவுமே ரொம்ப சிம்பிளான விஷயத்த மட்டும் பார்ப்போம். அப்படின்னா நம்ம தீட்டானது, டெல்டானது, வேகானது. இங்க பாத்தீங்கன்னா ரோ வந்து மோஸ்ட்லி எல்லாருமே இக்னோர் தான் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் நானும் சொன்னேன் இக்னோரே பண்ணிடுங்க அப்படின்றத. ஸோ இங்க இப்போ டெல்டாவோட வேரியேஷன் எப்படி இருக்கு? காலில் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே டெல்டா பாசிட்டிவா தான் இருக்க போகுது. அட் த மணில மோஸ்ட்லி 0.5 இருக்கும். ஐடிஎம்ல போக போக மேக்ஸிமம் 1 வரைக்கும் வரும். கரெக்டா? அதே மாதிரி கீழே போக 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 வந்து மேக்ஸிமம் 0 வரைக்கும் போகும். ஸோ அப்போ டெல்டாவை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணலாம்? காலுக்கு எப்பவுமே பாசிட்டிவ் டெல்டா தான் இருக்கும். கரெக்டா? அதே மாதிரி அட் த மணிக்கு ரஃபா 0.5 இருக்கும். ரொம்ப டீப் ஐடிஎம்மா இருந்தால் டுவர்ட்ஸ் 1க்கு போகும். ஓடிஎம்மா இருந்தால் கம்மியாகவே இருக்கும். இப்போ நீங்க இந்த காலை வாங்கிட்டு ரைட்டா 10 பாயிண்ட்டுக்கு என்ன சார் 10 பாயிண்ட் மூவுக்கு வெறும் 2 ரூபா தான் வந்தது அப்படின்னு டிசைட் பண்ணீங்கன்னா அதுக்கு ஆக்சுவலாக 1.7 ருபீஸ் தான் மூவே வரணும். 2 ரூபா வந்துச்சுன்னு சந்தோஷத்தில் புக் தான் பண்ணுமே கண்டி. என்ன சார் 10 பாயிண்ட் மூவுக்கு என்ன சார் 2 பாயிண்ட் தான் மூவ் வந்திருக்கு, இதெல்லாம் இப்படி இருந்தால் எப்படி சார் நாங்கள் ட்ரேட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? 10 பாயிண்ட் மூவுக்கு 5 பாயிண்ட் பிடிக்கிறீங்கன்னா மட்டும்தான் இதை எடுக்கணும். இல்லைனா 4 பாயிண்ட் வேணும்னு நினைச்சீங்கன்னா இதை சூஸ் பண்ணணும். எந்த ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணணும்? அப்போ என்ன அர்த்தம் உங்களுக்கு? ஏன்னா இப்போ இதே நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த கால் எடுக்கிறீங்க ரைட்டா, இந்த கால் எடுத்துட்டீங்க. மார்க்கெட் 10 பாயிண்ட் கீழே போச்சுன்னா லாஸ் எவ்வளோ வரப்போது? வெறும் 1 ரூபா தான் வரும். அதே மாதிரி இந்த கால் எடுக்கிறீங்க, மார்க்கெட் 10 பாயிண்ட் போனால் லாஸ் எவ்வளோ வரப்போது? 5.5 ருபீஸ் வரும். அப்போ இந்த டெல்டா எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா நான் எவ்வளோ ரிஸ்க் எவ்வளோ ரிவார்டு ஒரு ஆப்ஷன் வழியா சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டெல்டாவை கான்சென்ட்ரேட் பண்ணாலே போதும். அப்போ அண்டர்லைன் பாயிண்ட் 100 ரூபாய் ஏறும்போது எனக்கு வந்து ஃபுல்லா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம்? டீப் ஐடிஎம்ல பை பண்ணலாமா? க்ளோசர் டு 1 வந்ததுன்னா ஐடிஎம் எவ்வளோ மூவ் ஆகுதோ அதே மாதிரி ஆப்ஷனும் மூவ் ஆயிடுமா? இல்லை சார் எனக்கு ரிஸ்க் ரிவார்டு 0.5 வந்தால் போதும்னு நினைக்கிறவங்க அட் மணியில் பண்ணலாமா? இல்லை சார் நான் நல்லா பல்கா பண்ணுறேன், எனக்கு வந்து ரிஸ்க்லாம் வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? 0.3 டெல்டா, 0.2 டெல்டா. அதாவது என்னன்னா 100 பாயிண்ட் லாஸ் வந்தால் 30 பாயிண்ட் தான் லாஸ் வரும். அதே மாதிரி 100 பாயிண்ட் ப்ராஃபிட் வந்தாலும் 30 பாயிண்ட் தான் ப்ராஃபிட்டும் வரும்ன்றதை டிசைட் பண்ணிக்கலாம். அப்போ எப்படி ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறவங்க, சார் இந்த மூவ் வந்தால் நான் எவ்வளோ ப்ராஃபிட் மைண்டில் வச்சிருக்கேன் அப்படின்றவங்க அந்த ஸ்ட்ரைக்கை டெல்டா பேஸ் பண்ணி சூஸ் பண்ணிக்கலாமா? ஏன்னா நிறைய பேர் எனக்கு என்ன கேட்பாங்க, சார் இந்த வியூக்கு எந்த ஸ்ட்ரைக் சார் நான் சூஸ் பண்ணுறது? நான் ஒரு 30 பாயிண்ட் டார்கெட் வைக்கிறேன், பேசாம அப்போ 30 பாயிண்ட் தள்ளி இருக்க காலை பை பண்ணிக்கலாமா அப்படின்னா பண்ணிடுவாங்க. பண்ணிட்டு 30 பாயிண்ட் மூவ் வரும்போது, சார் என்ன சார் 30 பாயிண்ட் கரெக்டாக பொறுமையாக வந்துச்சு, ஆனால் என்னோட கால் நான் 4 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன், இப்போ பார்த்தா 2 ரூபா தானே சார் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கான புரிதல் தான் இந்த வீடியோவில் இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். இதே மாதிரி தான் நீங்கள் வேகா, தீட்டா எல்லாத்தையுமே பார்த்துக்கணும். ஸோ இப்போ நம்ம கிளீனாக ஒரு ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். சும்மா ஒரு பே ஆஃப் சார்ட்லேருந்து இந்த தேட்டா வீகா எல்லாம் எப்படி பார்க்குறது அதையும் ஒரு பார்த்துருவோம். அதை பார்த்தா இந்த வீடியோ ஒரு கம்ப்ளீஷன் ஆரம்பிடும். என்னோட வியூ வந்து 17th மார்ச் எக்ஸ்பைரியில் இருக்குன்னு வச்சுப்போமே. நான் வந்து அட் த மணி கால் அப்போ எங்கே இருக்குது 231351 இருக்குன்னு வச்சுப்போமே. நான் என்ன சொல்கிறேன், எனக்கு வியூ புல்லிஷாக இருக்குது, அப்போ நான் அட் த மணி கால் வாங்குறேன்னு வச்சுப்போமே. இதை பை பண்ணுறேன் ரைட்டா. இப்போ இதை பை பண்ணோடனே ரைட்டா என்ன நடக்க போகுது, பே ஆஃப் எங்க அப்படின்னு தெரிஞ்ச போது இது என்ன எக்ஸ்பைரின்னு எனக்கு தெரியும் 17th. ஸோ என்ன நடந்தாலும் 17th இது அப்படியே செட்டில் ஆகிடும். இப்போ இருக்கிற எம்டிஎம் இது 17th இந்த லைன் மாறி மாறி என்ன ஆகும், இந்த மாதிரி இந்த சாலிட் லைனாக மாறிடும். அப்போ அதோட பிஇபி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரேக் ஈவன். நான் கால்குலேட் பண்ணோம்னா நிறைய பேருக்கு ஃபார்முலா தெரியும். ஃபார்முலா இல்லைன்னா இந்த ஸ்ட்ரைக்கையும் இந்த ப்ரைஸையும் ஆட் பண்ணி அது பிரேக் ஈவன் கண்டுபிடிப்பாங்க. உங்களுக்கு பே ஆஃப் சார்ட் பார்க்க தெரிஞ்சாலே போதும், நீங்கள் இதுலேயே கண்டுபிடிச்சலாம், இல்லை இதை ரெஃபர் பண்ணியும் கண்டுபிடிச்சலாம். அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ இந்த காலை வாங்கினேன்னா என்னோட பிரேக் ஈவனே எங்கே இருக்குது, 1% மார்க்கெட் மூவ் ஆகணும். அப்போதான் நான் என்ன பண்ணுவேன், ப்ராஃபிட்லாம் இல்லை, நான் போட்ட காசுக்கு பங்கம் இல்லாமல் வெளில வருவேன்றது அந்த பிரேக் ஈவன் தான் சொல்லுது. அதாவது என்ன, இன்னும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் எக்ஸ்பைரி இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு வந்து தேதி வந்து 15. ஸோ இன்னைக்கு லீவ் நாள், நம்ம இன்னைக்கு சண்டேன்றதுனால நாளைக்கு 16 ஒர்க்கிங் டே, மண்டே 17 ஒர்க்கிங் டே. இந்த 2 நாளுக்குள்ள இந்த 1% மூவ் வரலன்னு வச்சுங்களேன், நான் என்ன பண்ணுவேன், இங்கே நின்னாலும் எனக்கு எவ்வளோ லாஸ் வருதுன்றதை எப்படி டிசைட் பண்ணுறது, அது பே ஆஃப்ல பார்த்துட்டோம். கரெக்டா? இப்போ நான் கிரீக்ஸாக பார்க்கணும் அப்படின்றவங்க எங்கே பார்க்கலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள், இதே டேப்ல இங்கே இருக்கு
எவ்வளோ கிரீக்ஸ் எவ்வளோ டெல்டா அப்படின்றலாம் இங்கே தெரியும். இது வந்து 0.3 டெல்டாவா, எவ்வளோ ஐவி இருக்குன்னு தெரியுதா, தீட்டா எவ்வளோ இருக்குன்னு தெரியுதா, வேகா இருக்கு எவ்வளோ இருக்குன்னு தெரியுதா, இப்போ எவ்வளோ மூவ் ஆனா எவ்வளோ ப்ராஃபிட்னு வரும் தெரியுமா. இப்போ இது எல்லாமே எப்படி இருக்கு, வெறும் ரேஷியோ டேர்ம்ல இருக்கு கரெக்டா, ஒரு லாட்டுக்குன்னு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரேட் தானே பண்ணுவோம். நம்ம ட்ரேட் பண்ணும்போது நம்ம என்ன யோசிப்போம், இப்போ இந்த ப்ராஃபிட் லாஸா எவ்வளோ வரும் சார், ஒரு 10 பாயிண்ட் வந்தா எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் லாஸ் வரணும்னு யோசிக்கிறவங்க ஜென்ரலா என்ன பண்ணலாம் அப்படின்னா, கிரீக்ஸ் இன் ருபீஸை போட்டிங்கன்னா அது என்ன பண்ணும், ஒரு லாட்டுன்றதை குவான்டிட்டியா மல்டிப்ளை பண்ணிக்கும். அப்போ கிரீக்ஸ் ஆட்டோமேட்டிக்கா என்ன மாறும், எவ்வளோ ரூபாய் கரையும். இப்போ ஒரு நாள் இங்க நின்றுச்சுன்னா எவ்வளோ கரையணும், தீட்டா 2000 ரூபாய் கரைஞ்சிரும். அப்புறம் வேகாவால இப்போ ஒரே ஒரு ஐவி ஏறிச்சுன்னா, 1% ஐவி ஏறிச்சுன்னா என்னோட வேகா என்ன ஆகும், ஏறிச்சுன்னா 600 ரூபாய் ப்ராஃபிட் வரும், இறங்குச்சுனாலும் 600 ரூபாய் வெறும் வேகானால எஃபெக்ட் ஆகும். டெல்டாவை பொறுத்த வரைக்கும் என்ன, இந்த டெல்டா அதாவது அண்டர்லைன்ல ஒரே ஒரு பாயிண்ட் ஏறினா என்னோட பிஎன்எல் 34 ரூபாய் ஏறும் அப்படின்றத ருபி டேர்ம்ஸ்ல சொல்லலாம். இல்ல நீங்க வெறும் நீங்க மல்டிப்ளை பண்ணிப்பீங்க என்னோட பிரைஸை அப்படின்னா நீங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபேக்டராகவே பாக்குறதுனா இங்க செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ருபி டேர்ம்ல பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, என்னோட பே ஆஃப் எவ்வளோ வரும், இப்போ 100 பாயிண்ட் நவுந்தா எனக்கு எவ்வளோ அப்படின்னு தெரியணும்னா இது கிளீனா தெரியுமா, எவ்வளோ பிரைஸாவே தெரிஞ்சிடாங்க. இப்போ இது 1 ரூபாய்க்கு வெறும் 34 ரூபாய் சேஞ்ச் இருக்குமா, அப்ப 1000 பாயிண்ட் கீழே போனா என்ன வரும் அப்படின்றத நான் டிசைட் பண்ணணும்னா இந்த டெல்டா வச்சே பண்ணிக்கலாமா. அதே மாதிரி 1000 பாயிண்ட் எனக்கு மேலே போனா என்ன ப்ராஃபிட் வரும்ன்றது இந்த டெல்டா வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை என்னால இங்க தொட்டு பார்த்தே எல்லாத்தையும் பாத்திர முடியும் அப்படின்னா சூப்பர், இல்ல எனக்கு கிரீக்ஸ் பார்த்தா தான் புரியும் அப்படின்றவங்க இது வழியா பார்க்கலாம். இப்போ நல்லா பாருங்க, இது ஒரு பை கால் ஆப்ஷன். அந்த பை கால் ஆப்ஷனுக்கு எப்படி இருக்கு டெல்டா, ஏன்னா டெல்டா ஜென்ரலாவே கால் ஆப்ஷனோ புட் ஆப்ஷனோ ரைட்டா, காலை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ், இங்க பை பண்றதுனால அதுவும் பாசிட்டிவ்னு தப்போமா. அப்ப இதோட ஒரிஜினல் சைன் என்னவா இருக்குது, ஸோ பிளஸ் இன்ட்டு பிளஸ் ஈக்குவல் டு பிளஸ் தான் வரும். அப்ப அது பிளஸ்ஸா இருக்குமா. அதே மாதிரி தீட்டாக்கு எப்பவுமே சைன் நெகட்டிவா, தீட்டாவை பொறுத்த வரைக்கும் என்னது சைன் எப்பவுமே நெகட்டிவா, இது பையிங் பண்ணிருக்கோம் கரெக்டா. பையிங்னா என்னது, சைன் வந்து பிளஸ்ஸா, அப்ப பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் தான் இருக்குமா. அப்படியும் இந்த விஷயத்தை நீங்க பாத்துக்கலாம். அதே மாதிரி வேகாவை பொறுத்த வரைக்கும் என்ன, வேகா ஜென்ரலா பிளஸ், ஏன்னா எப்பவுமே வோல்டிலிட்டியை பேஸ் பண்ணி ஆப்ஷன் பிரீமியம் ஏறுன்றதுனால பாசிட்டிவ்ல தான் இருக்கும், புட்டுக்கும் சரி காலுக்கும் சரி. இப்போ நம்ம பாக்குறது காலுக்கு பாசிட்டிவ். இப்போ இது பைன்றதுனால என்ன பண்ண போறோம், நம்ம பிளஸ் சிம்பிள் மைனஸ் மல்டிப்ளை பண்ண போறோம், அப்போ பிளஸ் இன்ட்டு பிளஸ் பிளஸ் ஆயிடும். இப்போ இதையே நான் ஒரு வேலை செல் பண்றேன் ரைட்டா, செல் பண்றேன் அப்படின்னா அந்த கிரீக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்க இங்க புரிஞ்சுக்கலாம். எப்படி சொன்னேன், ஜென்ரலா காலை பொறுத்த வரைக்கும் டெல்டா என்ன சொன்னேன், சைனு பாசிட்டிவ், ஆனா இங்க செல்லுன்றதுனால என்ன மைனஸ் குவான்டிட்டி வரும்போதுமா, அப்போ பிளஸ் இன்ட்டு மைனஸ் டெல்டா மைனஸ் ஆச்சா. அதே மாதிரி தீட்டா ஜென்ரலா என்ன சொன்னேன், எப்பவுமே நெகட்டிவ்ல இருக்கு, ஏன்னா அது ஒன் டைரக்ஷன்றதுனால தீட்டா நெகட்டிவ். இங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம், செல்லுன்றதுனால மைனஸ் தான் மல்டிப்ளை பண்ணும் கரெக்டா. பையினா பிளஸ் மல்டிப்ளை பண்ண போறோம், செல்லுனா மைனஸ் மல்டிப்ளை பண்ண போறோம். அப்ப இதே மைனஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ், அப்ப தீட்டா பாசிட்டிவ் ஆயிடுதா. அதே மாதிரி வேகா விடுங்க, வேகா காலை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவா, இங்க நம்ம செல் பண்ணிருக்கிறதுனால அதுக்கு என்ன சைன், மைனஸ் சைன், அப்ப பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆச்சா. இவ்வளவுதான் இதோட நாமன் கிளேச்சரும் இதோட சைன் லாங்குவேஜும். இப்ப இந்த மாதிரியும் நீங்க ஒரு லெக்கா போட்டு நீங்க கால்குலேட் பண்ணி பாக்குறதுனால பார்க்கலாம். இல்ல இந்த பே ஆஃப் வச்சு எனக்கு எவ்வளவு கிரீக்ஸ் வரும், இப்ப இது வழியா உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த பொசிஷனை வச்சிருந்தா ரைட்டா, டெல்டா என்ன அர்த்தம், டெல்டா நெகட்டிவ்னா என்ன அர்த்தம், எனக்கு கீழே போனா மட்டும்தான் எனக்கு காசு வரும். ஸோ கீழே போனா காசு வருதா, பச்சை கலர் இருக்கா, ஓகே சூப்பர். அப்புறம் தீட்டா வந்து எனக்கு பாசிட்டிவ், அதாவது டிகே வந்து எனக்கு பாசிட்டிவா இருக்கு. அப்புறம் என்ன அர்த்தம், மார்க்கெட் பொறுமையா நவுந்து இங்கேயே அடுத்த நாள் போனாலும், அடுத்த நாள்ன்றது எங்க பார்க்கலாம் அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா தெரியும். நீங்க நான் சொன்ன பாத்தீங்களா 3 வேரியபிளும் சேஞ்ச் பண்ணலாம்னு, அது இது வழியா சேஞ்ச் பண்ணலாம். இப்போ நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா ரைட், இப்போ நான் வந்து வெறும் டைமா பாக்குறேன். இப்போ இன்னைக்கு ஃப்ரைடேவா, ஃப்ரைடே தான் கடைசியா ட்ரேட் ஆனது. இப்போ நான் என்ன பண்றேன், சாட்டர்டே சண்டே மண்டே போயிடுச்சுன்னா என் ப்ராஃபிட் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா இப்படி கரைஞ்சிடும். ஏன் இப்படி கரைஞ்சது அப்படின்னா, மார்க்கெட் அங்கேயே இருந்தாலும் எனக்கு தீட்டா ஃபேவரபிளா இருக்கிறதுனால எனக்கு இந்த ப்ராஃபிட் வருது அப்படின்றது தான் அது சொல்லுது. புரியுதா. அதே மாதிரி இப்போ வேகாவும் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா நான் ஷார்ட்ல இருக்கேன், வேகா ஃபிளாட்டா இருந்தாலும் போதும் இல்லைன்னா குறைஞ்சாலும் போதும், எனக்கு அது வழியாவும் ப்ராஃபிட் தான் ஆட் ஆகும் ரைட்டா. மார்க்கெட் மேல போனா என்ன ஆகும், இது வழியா என்னோட ப்ராஃபிட் குறைஞ்சாலும் இந்த டீட்டாவும் இதுவும் எனக்கு சப்போர்ட் பண்ணுன்றதா இந்த கால்குலேஷன் சொல்லுது. அப்போ ஒருவேளை இதை நான் ரீசெட் பண்ணிட்டு இல்ல ஸ்பாட் சேஞ்ச் ஆனா எனக்கு எங்க போகும், இங்க பாத்தீங்களா ஸ்பாட் இங்க சேஞ்ச் பண்றேன், இப்போ இங்க போனா என்ன ப்ராஃபிட் வரும் லாஸ் வரும்ன்றது இது சேஞ்ச் ஆகுதா. ஸோ இதையும் நீங்க மாத்தி பாத்துக்கலாம், மேல போனா என்ன லாஸ் வரும், கீழே வந்தா என்ன ப்ராஃபிட் வரும் அப்படின்றத இங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒருவேளை ஐவி வந்து அடுத்த 5% சேஞ்ச் ஆனா என்னோட ப்ராஃபிட் டார்கெட் என்ன ஆகும், அதே இடத்துல இருந்தாலும் என்ன ஆகும். புரியுதா. ஏன் இது நெகட்டிவ்ல போகுது, ஏன்னா இது வேகா நெகட்டிவ்ல இருக்கிறதுனால எனக்கு ஏறும் போது அது நெகட்டிவ்ல இருக்கும், இறங்குச்சுன்னா எனக்கு ப்ராஃபிட்டா இருக்கும், அங்கேயே இருந்தாலும் எனக்கு ப்ராஃபிட்டா இருக்கும் அப்படின்றதான் இது வழியா நீங்க கிரீக்ஸை பார்க்க போறீங்க. ஸோ இண்டிவிஜுவலா பாக்குற கிரீக்ஸ் ஆப்ஷன் கிரீக்ஸ்னு சொல்லலாம். இப்போ இது பே ஆஃப்ல பாக்குறதுனால யூ கேன் கால் இட் அஸ் போர்ட்ஃபோலியோ கிரீக்ஸ்னுமே சொல்லலாம். இதை நீங்க ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். நீங்க பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, என்னோட பொசிஷனுக்கு என்ன இம்பாக்ட் இருக்கு, இப்போ மார்க்கெட் அங்கேயே இருந்தா எனக்கு ப்ராஃபிட் வருமா லாஸ் வருமா, இதை நீங்க பே ஆஃப் வழியாவும் பார்த்துக்கலாம், கிரீக்ஸ் வழியாவும் பார்த்துக்கலாம். அதுதான் இந்த கிரீக்ஸோட இம்பார்ட்டன்ட் விஷயம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். ஆப்ஷன் கிரீக்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நம்புங்க. இதுக்கப்புறம் நம்ம அடுத்த வீடியோஸ்ல பையிங் பண்றவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்கும், செல்லிங் பண்றவங்களுக்கு எப்படி ஆப்ஷன்ஸ் இருக்கும், பையிங் பண்ணா என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கு, என்னெல்லாம் அட்வான்டேஜஸ் இருக்கு,
செல்லிங் பண்ணா என்ன அட்வான்டேஜ் இருக்கு, என்ன ரிஸ்க் இருக்கு அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்க்கலாம். அது வரைக்கும் இந்த நாலேஜை மறக்காம நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ கண்டினியூஸ் லேர்னிங் உங்களை எங்கேயோ கொண்டு போயிடும் அப்படின்றத மட்டும் நோட் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். நான் நம்ம மாதிரியே உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. அதே மாதிரி லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. Hope you enjoyed watching this video. Thanks for watching.